Hello and welcome friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Tallyல எப்படி சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது, அது எந்தெந்த விதத்துல இன்ஸ்டால் பண்ணனும்ன்ற இனிஷியல் பேசிக் ஸ்டெப்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் Chrome ஓபன் பண்றோம். சோ Chrome ஓபன் பண்ணி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு CD டிரைவ் பண்ணனும், பை பண்ணி அதுக்கு அப்புறமேல் CD இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ நமக்கு எல்லாமே A to Z ஆன்லைன் ஆயிடுச்சு. சோ ஆன்லைன்ல Tally சொல்யூஷன்ஸ் So tallysolutions.com கொடுத்தா செலக்ட் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா Tally சொல்யூஷனோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ Tally சொல்யூஷனோட வெப்சைட் ஓபன் ஆகுது இல்லைங்களா? சோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ டவுன்லோடுன்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கரண்ட் ரிலீஸ் என்ன ரீசன்ட் லேட்டஸ்ட் ரிலீஸ் இருக்கோ அந்த ரிலீஸ் உங்களுக்கு வரும். சோ அந்த ரிலீஸை ஜஸ்ட் டவுன்லோடுன்னு கொடுத்தா போதும். சோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் கொடுத்து வச்சிருக்கேன், அதனால அதுல இருந்து எடுத்துக்கிறேன். டவுன்லோட கிளிக் பண்ணிட்டீங்கனாலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆனோடனே ஃபைல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஃபைலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும், டவுன்லோட்ஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டா வேலை முடிச்சு. ஸோ இதுக்கப்புறமேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோம் தேவைப்படாது, ஓகேங்களா? ஸோ குரோமை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி எஸ் கொடுத்தோன்னே குரோம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல லொகேஷன் பண்றோம். ஸோ நார்மலா நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டா வந்து நிற்கும். ஆல்ரெடி நான் 663 வச்சிருக்கேன், அதனால அப்டேட் பண்ணவான்னு கேக்குது. ஸோ தேவையில்லை, அப்டேட் பண்ண தேவையில்லை. நான் ERP9 யூஸ் பண்ண விரும்புறேன், பிரைம் யூஸ் பண்ண விரும்புறேன்றப்ப மோர் ஆக்ஷன் கொடுத்து இன்ஸ்டால் நியூ அப்படின்ற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காமனா எங்க எடுக்கும்னா C ஃபோல்டர் தான் எடுக்கும். ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸும் Cல தான் ரன் ஆகும். ஸோ டேலியை Cல வைக்கிறனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது OS ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றப்ப OSக்காக வேண்டி C ஃபோல்டரை தான் டெலீட் பண்ணுவாங்க. DEல கூட ஃபார்மெட் அடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி Cல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம டேலி டெலீட் ஆகுறத திருப்பி ரெக்கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனாலதான் நான் பர்சனலா என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றேன்னா DE, அதாவது ப்ரோக்ராம் ஃபோல்டரை விட்டுட்டு அதர் ஃபோல்டர்ல இன்ஸ்டால் பண்ணா பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கான்ஃபிகர் போயிட்டு நான் என்ன பண்றேன்னா இது என்னோட லொகேஷன், நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டா சூஸ் பண்ணி வச்சிருக்க லொகேஷன் Dல மார்டின்ற ஃபோல்டர்ல இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கு மார்டின் தான் கொடுக்கணும் இல்லை, TallyPrime நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மார்டின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதாகணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு Ctrl+A கொடுத்துட்டு ஸோ காமனா என்ன பண்றேன்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு வரும். ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சு. ஸோ ஒரு 1 மினிட் எடுக்கும் இது கரெக்டா. ஸோ 1 மினிட்ல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சே விட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் TallyPrimeனு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு TallyPrime உங்களோட சிஸ்டம்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்குன்னு தனியாக எஃபோர்ட் நான் போடணுமா சார்னா தேவையில்லை. ஆன்லைன் போறோம், ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ண போறோம், லொகேஷனை கம்பல்சரி ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸ்பெசிஃபை பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாலேஷன் கொடுத்தோம்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். ஸோ இப்போ இதை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. டவுன்லோட் ஆல்ரெடி இருந்தனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல இது முடிஞ்சு. இன்ஸ்டாலேஷன் ஆனோடனே நமக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா டேலி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆயிக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.